அருட்பெருமகா சபையில் நற்சீடனாய் வலம் வந்து ஆற்றல் கொண்டு சிவசபையில் அமர்ந்து பல்வேறு பூஜை நிகழ்வுகளில் கலந்து ஒன்றாக சிவசபை ஆசானை வாழும் குருவாக ஏற்று வளம் வருகின்ற சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓம் அகதீஷாய நமக. அவன் மைந்தனாய் சிவசபையை உள்ளூர ஆழ்நிலை அடிமனதில் தன் சாதனத்தின் மூலமாக ஆசிகள் கண்டு கேட்டு அகமகிழ்ந்து பல்வேறு நற்காட்சிகள் பெற்ற சீடனின் மைந்தனாய் பிரபஞ்ச மகாசபையின் சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அருள் பெருமகா நிலையோடு ஆதி சிவ சூட்சம நூலினுடைய அற்புத தாக்கம் பெற்று அத்தாக்கத்தின் மூலமாக அகத்தியன் சொல்லுக்குள் இருக்கும் அருள் தமிழினை அற்புதமாய் உரைக்கும் அவ்வை தாய் உள்ளிட்ட சிவமகா வாழை சித்தன் அவனுக்கும் பல்வேறு சித்தர்களுக்கும் நற்போற்றி தொகுப்பாய் சிவசூட்சம நூலினை உரைக்கும் சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை உயர்ந்தோங்கி வருவதற்குரிய ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி உமது நாவிலிருந்து வருகின்ற நிலைதனை அகத்தியனிடம் உரைக்க அகத்தியனை வாழ்த்தி சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்தி சிவசபையை வாழ்த்தி உமது திருநாவிலிருந்து உமது நாவில் வரும் நிலைதனை உரைக்க அகத்தியன் சொல்ற நீ வாணிக்கு போற்றி அடிச்சு விடு. என்ன வருதா நூல்ல இருந்து வரும் அண்ணா எவ்வளவு எத்தனை சொல்ல முடியுதா சொல்ல. கண்மூடி ஓரிரு நிமிடங்கள் சிவமகா வாழைச்சித்தனையும் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றலையும் உமது கண்களுக்கு வருகின்ற காட்சிகளையும் ஒன்றாக இணைத்து ஆற்றலாய் நின்று அற்புதமாக அவ்வுரை உரைக்க அகத்தியன் நல் ஆசி வழங்குகின்றோம் யாம். கண்ண மூடிட்டே சொல்லு. ஓம் அகதீஷாய நமக. கன்னி மூளைதனிலே பிரம்மாண்ட ரூபமாய் அண்ட பிரம்மாண்டங்களை எல்லாம் ஆளும் ரூபமாய் அமர்ந்திருக்கும் கணபதியின் பாதம் வணங்கி அருமுகனாய் இருந்து ஆறுபடை வீடுகளை எல்லாம் சேர்த்து 7 படையாய் திருச்செந்திலகம் என்ற சிவமகா வாழைச்சித்தர் அமர்ந்த சபையிலே வந்தமர்ந்த அருமுகன் பாதம் போற்றி அருந்தமிழ்தனை அனுதினமும் சிவகூரை சபையிலே இருந்து சீடர்களுக்கு அல்ல குறையாத அருள் ஞானமாய் அள்ளி கொடுக்கும் அவ்வை அன்னையின் பாதம் போற்றி அகத்தில் வைத்திருக்கும் சீடர்களை அனுதினமும் போற்றும் விஸ்வாமித்திரரின் பாதம் போற்றி இச்சிவகூரை சபையிலே எவர் இச்சிவகூரை சபை நோக்கி வர வேண்டும் என்று எண்ணி அவர்கள் அனைவரையும் பட்டியலிட்டு அவர்கள் அனைத்தையும் பட்டி பார்த்து சரியான நேரத்தில் இச்சிவகூரை நோக்கி வர செய்யும் பாம்பாட்டி பெருமகனார் பாதம் போற்றி அருள் ஞானம் அதுவே உயர் ஞானம் என்று அனைவருக்கும் அறியும்படி தினமும் ஒவ்வொரு உரைகளிடமும் ஆசி உரைக்கும் அகத்தியர் பாதம் போற்றி அருள் ஞானம் அதுவே உயர் ஞானம் என்று அனைவருக்கும் எடுத்து கூறும் ஆசானாம் சிவமகா வாழைச்சித்தர் பாதம் போற்றி 14 லோகங்கள் எல்லாம் எங்கு சென்று உயர் ஞானத்தை அடைய வேண்டும் என்று சித்தர்கள் எல்லாம் முட்டிக்கொண்டு அலைகின்ற அவ்வேளையில் இப்பூலோகத்தில் இவ்வண்டான மாநகரிலே வந்து இச்சிவகூரைதனிலே வந்து சிவமகா வாழைச்சித்தரிடம் அருள் ஆசி பெற்று அனைத்து சித்தர்களும் சித்த பெருமக்களும் தேவர்களும் வந்து இங்கு அருள் ஞானமதை பெற்று செல்லும் சிவகூரையில் ஞான பட்டறையாய் விளங்கும் இச்சிவச்சபையிலே வந்து நாடுகின்ற அனைத்து சீடர்களும் அருள் ஞானம் பெற்று செல்லும் சபையாய் விளங்குகின்ற இச்சபையின் பாதம் போற்றி ஓம் அகதீஷாய நமக. சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி. ஓம் அகதீஷாய நமக. ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய முதல் நிலை துவக்க தாக்க நிலை
அற்புதமாக தன் எழுதுகோளால் எழுதி இயம்புகின்ற அத்தகைய வார்த்தை தனை இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக தொடர்ந்தால் போல் எவ்வாறு சிவகூரை தலமதில் அமர்ந்து அகத்தியன் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து ஆசிகள் உரைக்கின்றோமோ அதுபோல் உமக்குள்ளிருந்து உரைக்கின்ற அற்புதமான நிலை நோக்கிய பயணத்திற்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். யாம் எத்தகைய பதட்டமும் சலன நிலையும் இல்லாது ஆற்றலோடு அமர்ந்து உமக்குள் எழுந்து வருகின்ற அத்தகைய நிலைதனை எழுதுகோளால் எழுதி இயம்புகின்ற வார்த்தை நிலைகளோடு அல்லாது இனிவரும் காலங்களில் உரைத்து அதனை சாதனத்தில் உரைத்து அதனை தக்க வைத்து அந்நிலையை சித்தனுக்கு அதனை பகிர்ந்து கொள்ளுமாறு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. வரும் காலமதில் வருகின்ற இடர் இன்னல் வார்த்தை நிலைகளெல்லாம் மேம்பட்டு அது இயல்பு நிலை தடையே அன்றி சூட்சம தடையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அசூட்சம தடை நிலையில்லா நிலையையும் இயல்பு நிலை தடையில்லா நிலையையும் பெற்று சிவசூட்சம நூலோடு வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உம்முடைய வினா எதுவும் இருந்தால் தொடுக்கலாம். ஏதாவது உனக்கு எதுவும் வேணா இருக்கா அகத்திய பெருமான்ட்ட? நூல் பற்றிய ஒரு சந்தேக நிலை, அது எழுகின்ற பொழுது வருகின்ற காட்சி நிலை, தடைபடுகின்றவாறு எதுவும் தென்படுகின்றதா என்கிற நிலை. சில நேரங்கள்ல எழுதும் பொழுது அது நின்றுது. அதுக்கப்புறம் திரும்ப வாழைச்சித்தர் நாமத்தையும் அகத்தியர் நாமத்தையும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா விட்ட இடத்துல இருந்து திரும்ப வேகமா அப்படியே வர ஆரம்பிச்சாரு. அதைத்தான் அகத்தியன் வினவினோம். அவ்வாறு தடைபடுகின்ற நிலை ஒன்றும் பெரிதான தடைநிலை அல்ல. அச்சமுற வேண்டாம், சலனமுற வேண்டாம். தொடர்ச்சியாக தவ நிலைகள் அவ்வாறு எழுதுவதற்கு முன்பாக தவ நிலைகளை மேற்கொண்டு பிரம்ம முகூர்த்த வேளையில் அமர்ந்தவுடன் எழுத துவங்காது ஒரு நாளிகை, அரை நாளிகை, 1.5 நாளிகை தவம் மேற்கொண்டு அதற்கு அடுத்தாற்போல் அதனை எழுத துவங்குவதோடு நீர் உரைக்கும் நிலையும் நாடி வந்து நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அற்புதமாக அந்நிலையும் அத்தடை நிலையும் மாறி நிற்பதற்குரிய ஆசியையும் அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.